கட்டப்பனை வல்லக்கடவில் தெருநாய் தாக்குதல். காலை 8 மணிக்கு வல்லக்கடவை சேர்ந்த அருண் என்போரை தெருநாய்கள் கடித்தன. 2 கைகளிலும் நெஞ்சிலும் தெருநாய் கடித்துள்ளது. காயமடைந்த அருணை கட்டப்பனை தாலுகா மருத்துவமனையில் அனுமதித்தனர். காலை ஏலச்செடிக்கு மருந்தடிக்க பொருட்கள் எடுப்பதற்கிடையில்தான் அருணை தெருநாய் கடித்தது. 10 இடங்களில் கடித்துள்ளது. வல்லக்கடவில் அருணின் பழைய வீட்டில் வைத்துதான் தெருநாய் தாக்கியது. മരുന്നടിക്കാൻ വേണ്ടിയിട്ട് പറമ്പിലോട്ട് പോയതാണ്. നേരം ഓസ് എടുത്ത് പറമ്പിക്കൊണ്ട് വെച്ച് മോട്ടർ എടുക്കാൻ വേണ്ടിയിട്ട് ഇറങ്ങി വന്നപ്പോഴാണ് പട്ടി വന്ന് കടിക്കുന്നത്. தோட்டத்தில் ஹோஸை வைத்த பின்பு மோட்டார் எடுக்க வீட்டிற்கு வந்தபோதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு பின்பும் மீண்டும் மீண்டும் தெருநாய் கடித்ததால் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் தான் இவரை வந்து காப்பாற்றியது. ഭാഗത്ത് അരുൺമാൻ എന്ന് പറയുന്ന വ്യക്തിയാണ് പട്ടി ഇന്ന് രാവിലെ ആക്രമിക്കുന്നത്. ഞാൻ അവിടെ ജോലി ചെയ്യാനായിട്ട് വന്നതാണ്. അപ്പോൾ ഏലത്തിന് മരുന്നടിക്കുകയായിരുന്നു. അപ്പോൾ ഞങ്ങൾ ഓസ് ഇതെല്ലാം എടുത്ത് പറമ്പിൽ കൊണ്ട് വെച്ച് മോട്ടർ എടുക്കുന്ന സമയത്താണ് ഒരു പട്ടി ഓടി വീടിൻ്റെ പുറകെ കൂടെ വന്ന് ഈ മോട്ടർ മുറിക്കാതിരിക്കുക എടുക്കാൻ കയറുന്ന സമയത്താണ് നേരെ വന്ന് ആക്രമിക്കുകയായിരുന്നു. അപ്പോൾ ഭയങ്കര പേടിച്ചു പോകുന്ന രീതിയിലുള്ള ആക്രമണമാണ് നടന്നത്. അപ്പോൾ ആ ഭാഗത്തു നിന്ന് പറഞ്ഞാൽ കുറേ മാസങ്ങളായിട്ട് ഈ തെരുവുനായ ശല്യം വളരെ കൂടുതലാണ്. രാത്രികളിലൊക്കെ ഈ പട്ടി കിടന്ന് കുരയ്ക്കുകയും ഭയങ്കര എല്ലാ സ്ഥലത്തും അത് ആ ഒരു സ്ഥിതിയാണുള്ളത്. இந்த பகுதியில் பல நாட்களாக தெருநாய் தாக்குதல் அதிகரித்துள்ளது. பள்ளிக்கூட குழந்தைகள் உட்பட பயத்துடன் தான் இது வழியாக கடந்து செல்கின்றனர். தெருநாய் தாக்குதலுக்கு தீர்வு காண அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது. காயமடைந்த அருணை கட்டப்பனையில் தாலுகா மருத்துவமனையில் அனுமதித்தனர். நியூஸ் பியூரோ, கட்டப்பனை.